அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாகியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுதாகரை பார்த்ததுமே நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, என்னாச்சு சம்மந்தி, எதுக்காக மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன், அந்த இடத்துல நிறைய பேர் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சுதாகர் வந்து சம்மந்தி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என் பிள்ளையே தெரியாமல் இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு வந்து நிதிஷை வந்து ரொம்ப சிவியராக வார்ன் பண்ணாங்க. டே, உனக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டியா, ஒவ்வொரு தடவையும் நீ தப்பு பண்ணிட்டு மாட்டும் போது நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிற கொழுப்பில் தானே மோசத்துக்கு பண்ணிட்டு இருக்க, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, எண்ணங்கள் உனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுதாகர் வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரி இந்த கேஸே இல்லாமல் நம்ம நிதிஷை வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் சுதாகர் என்ன பேசியும் ஆல்ரெடி ஏற்கனவே உங்கள் பையன் மேலே கேஸ் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எப்படியோ வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டீங்க, இந்த தடவை வெளியிலே விட முடியாதுன்ற அளவுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறாங்க. சுதாகர் வந்து இல்லை என் பையனை யாரோ தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து இந்த வேலையை பண்ண வச்சுருக்காங்க, மற்றபடி என் பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் சரி நீங்கள் சொல்கிறது நடக்காது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் உட்காராங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பாக்கியா இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடறாங்க. என்னது, அப்போ மாப்பிள்ளை நிறைய ட்ரக்குக்கு அடிமையாக இருக்காரா, என் பொண்ணு இனியா அவளோட வாழ்க்கை தொலைச்சிட்டு நிற்கிறாளா, அதனால தான் எனி டைம் ரொம்ப சைலண்ட்டாகவும் மனசை எதையோ பறி கொடுத்த மாதிரியும் உட்காந்துட்ருக்கா, ஆனால் இந்த விஷயமே இவங்க யாருமே நம்மக்கிட்ட சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தோட இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க. இனியா நான் உன்னை உடனே பார்க்கணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா நேராக பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. நம்ம பாக்கியாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இனியா நீ எப்படி இருக்க, அங்கே நீ சந்தோஷமாக தான் இருக்கியா, உன் மாமனார் மாமியார் எல்லாம் விடு, நிதிஷ் மாப்பிள்ளை உங்ககிட்ட சந்தோஷமாக நடந்துக்கிறாரா, இல்லை அவருக்கு ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம இனியா வந்து என்னம்மா எதுக்காக இப்போ நீ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குற, என் அங்கிள் ஆண்டி எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போய் சொல்கிற இனியா, மாப்பிள்ளை நிதிஷை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, என் கண்ணால் நான் பார்த்தேன், அதுவும் அவர் ட்ரக்குக்கு அடிமை, ஆல்ரெடி அவர் மேலே கேஸ் இருக்குது, ஜெயிலுக்கு போனாருங்கிற என்னென்னமோ சொல்கிறாங்க, என்ன நடக்குது உன்னோட வாழ்க்கையில், என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, நீ ஏன் சொல்லாமல் என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து கேட்குறாங்க. இனியா உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா நான் கல்யாணம் வேணும்னு யார்த்தையாச்சும் கேட்டேனா, பாட்டியும் அப்பாவும் சேர்ந்து பண்ணி வச்சுட்டாங்க, ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி நிதிஷ் வந்து நல்லவரெலாம் ஒன்றும் கிடையாது, அவர் ஏற்கனவே 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துடுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இனியா சொல்கிறாங்க. பாக்கியா வந்து இதை கேட்டு மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நிதிஷோட சேர்ந்து வாழ வைக்க போகிறாங்களா இனியாவை, இல்லை இனியா வந்து சுதந்திரமான இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.